அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 3 மாவட்டங்களில் டிஹெச்எஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான அப்ளை செய்யக்கூடிய காலம் இன்னும் இருக்கின்றது. அது குறித்து எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த தேதி கடைசி என்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடைசி தேதியை பார்த்திங்கன்னா 29/6/2026 கடைசி தேதியாக இருந்துகிட்ருக்கு. இதில் சுகாதார ஆய்வாளர் காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21 காலி பணியிடங்கள் சுகாதார ஆய்வாளருக்கு இருக்குது. இந்த காலி பணியிடங்களுக்கு 12th பயாலஜி, 10th தமிழ் மேக்ஸு மற்றும் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அல்லது இவங்க காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் 24/6/2026 கடைசி தேதியாக இருக்கின்றது. இதில் சுகாதார ஆய்வாளர் காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பணியிடங்கள் இதில் இருக்குது. ஊதியம் அதே தான் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 12th பயாலஜி அல்லது பாட்டனி சுவாலஜி பேப்பர் படிச்சிருக்கணும். 10th எஸ்எஸ்எல்சியில் தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கணும். அப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு வேலூர் மாவட்டம் பார்க்குறோம். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 26/6/2026 கடைசி தேதியாக இருக்கின்றது. இதில் காலி பணியிடங்கள் சுகாதார ஆய்வாளருக்கு பார்க்கும்பொழுது இதில் வெறும் 2 பணியிடங்கள் மட்டுமே இதில் காலியாக இருக்குது. மேலும் டிஹெச்எஸ் சுகாதார ஆய்வாளர் பணி குறித்த சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் இது முற்றிலும் தற்காலிகமான ஒரு வேலைவாய்ப்பு. மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்கள் இந்த பணியிடத்தை நியமனம் செய்வார்கள். இவர்களின் ஊதியம் ரூபாய் 17,500 அளிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 5% ஊதிய உயர்வு அவர்களுக்கு அளிக்கப்படும். மாதத்தில் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு அவர்களுக்கு அளிக்கப்படும். அரசு விடுமுறைகள் அவர்களுக்கு பொருந்தும். இவை தவிர வாரத்தின் இறுதி நாள் அவர்களுக்கு விடுமுறையாக அளிக்கப்படும். இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு 11 மாத கால முடிவில் அவர்கள் மீண்டும் இந்த பணியில் இணைக்கப்படுவார்கள். அதாவது ஒரு நாள் பிரேக் விட்டு அவங்கள அந்த வேலையை விட்டு எடுத்துகிட்டு 11 மாதம் முடிந்த பின்பு திரும்ப அவங்கள இந்த பணியிடத்தில் இணைப்பாங்க. 6வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இப்படி பணி நியமனம் செய்யப்படக்கூடியவர்கள் ஒரு நலவாழ்வு மையத்திற்கு அப்பாயின்மெண்ட் செய்யப்படுவாங்க. அதாவது ஒரு துணை சுகாதார நிலையத்துக்கு மட்டும் அவங்க அப்பாயின்மெண்ட் செய்யப்படுவாங்க. அதாவது ஒரு பிஹெச்சி இருக்குன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே 5 நலவாழ்வு மையங்கள் இருக்குது அப்படின்னா 5 பேர் அங்கே நியமனம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. அல்லது ஒரு நபர் மட்டும் அங்கே நியமனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் அப்பாயின்மெண்ட் செய்யப்படுவது ஒரு நலவாழ்வு மையத்துக்கு மட்டும்தான். அங்கே மட்டும்தான் நம்ம பணி செய்ய போகிறோம். ஆனால் மற்ற நலவாழ்வு மையங்களில் சுகாதார ஆய்வாளர் பணியிடங்கள் இல்லாத பொழுது அந்த பணியையும் சேர்த்து கூடுதல் பணியாக செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். மேலும் எந்த நிலையிலும் இந்த பணியிடங்கள் நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. மற்றும் எம்ஆர்பி மூலம் நடத்தப்படும் ரெகுலர் ஹெச்ஐக்கான போஸ்டிங்க்கு கூடுதல் ஊக்க மதிப்பெண்கள் நிச்சயம் அளிக்கப்பட மாட்டாது. 5 வருஷம் ஒர்க் பண்ணாலும் அதுக்காக கூடுதல் மதிப்பெண் என்பது இதன் மூலமாக அளிக்கப்பட மாட்டாது.